அனைவருக்கும் வணக்கம். மாலத்தீவை எகிரி அடிச்சிருக்குது இந்தியா. இந்த மாதிரிலாம் அனாவசியமாக எங்ககிட்ட வாலாட்டுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு இந்தியா மாலத்தீவுக்கு நேரடியாகவே எச்சரிக்கை விடுத்திருக்கிற நண்பர்களே. மாலத்தீவு எந்த விஷயத்தில் இந்தியாவை இவ்வளவு சினம் கொள்ள வைத்தது, அதுவும் இந்தியாவே பொறுமை இழந்து மாலத்தீவை இந்த அளவுக்கு எகிரி அடிக்கிற அளவுக்கு மாலத்தீவு அப்படி என்ன செய்தது, இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, கடந்த ஆண்டு மாலத்தீவில் புதிய அதிபராக முகமது மொய்சு, சீனாவுடைய ஆதரவாளரான இவர் பொறுப்பேற்றுக் கொண்டதில் இருந்தே இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் 7ஆம் பொருத்தம் தான். இந்தியாவை வேண்டுமென்றே சீண்டிக்கொண்டே தொடர்ந்து சீண்டிக்கொண்டே இருக்குது மாலத்தீவு. இருந்தாலும் கூட இந்தியா பொறுமை காத்து தான் வருது. பொறுமை காக்கிறது மட்டுமல்ல, மாலத்தீவு அதற்கு பிறகும் கூட பல முறை இந்தியாவிடம் உதவி கேட்டு இருக்குது, இந்தியாவும் அதற்கு உதவி செய்து இருக்குது. ஆனால் இப்படி இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் பயங்கரமாக உரசல்கள் நடந்து கொண்டிருக்கிற, இந்தியாவை மிகப்பெரிய அளவில் பகைத்து கொண்டிருக்கிற மாலத்தீவு இந்த நிலைமையிலையும் கூட அடங்கி இருக்குதா அப்படின்னு கேட்டிங்களா? இல்லை நண்பர்களே. மனுஷனுக்கு நாவல சனி அப்படிங்கிற மாதிரி மாலத்தீவுக்கு உண்மையிலேயே இப்பொழுது 7.5 சனி நடக்குது போல தான் தெரியுது. ஏன்னா நேற்று முன்தினம் மாலத்தீவுடைய வர்த்தகத்துறை அமைச்சர் முகமது சயீது பத்திரிகையாளர்கள்கிட்ட பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னார். அதை கேட்டு இந்தியாவில் இருந்த அனைவருமே அதிர்ந்து போனோம். ஏன் அந்த செய்தி படிச்சேன்னா, என்னடா இந்தியா இந்த அளவுக்கு இறங்கி போயிடுச்சா மாலத்தீவிட்ட அப்படின்னு கூட நான் கூட நினச்சேன். ஆனால் இப்பொழுது தான் தெரியுது, நம்மால் அந்த முகமது சயீது அமைச்சரை அடித்து விட்டுருக்கிறாரு பத்திரிகையாளர்கிட்ட. அப்படி என்ன அவர் சொன்னார் தெரியுமா? இந்தியா மாலத்தீவுகிட்ட நாம் 2 பேரும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு, தயவு செய்து நீங்கள் இதுக்கு ஒத்துக்கொள்ளுங்கோ அப்படின்னு இந்தியா வேண்டி விரும்பி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்குது அப்படின்னு சொன்னார் மனுஷன். இதை படிச்சுட்டு நான் அதிர்ந்தே போயிட்டேன். மாலத்தீவோடு இந்தியா FTA அக்ரிமெண்ட், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டால் இதில் யாருக்கு லாபம் நினச்சி பாருங்க நண்பர்களே. முழுக்க 99.9% மாலத்தீவுக்கு தான் லாபம். மாலத்தீவுலேருந்து நம்ம பெருசாக எதையுமே இறக்குமதி செய்வதில்லை, மாறாக மாலத்தீவுக்கு நம்ம சுற்றுலா போகிறதோட சரி. அதே சமயத்தில் மாலத்தீவு அதனுடைய இறக்குமதி பொருட்களில் கிட்டத்தட்ட 70% மேலே இந்தியாவில் இருந்தால் இறக்குமதி செய்யுது அப்படிங்கிற செய்தி நம்மள எத்தனை பேத்துக்கு தெரியும்? கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்லேருந்து, அதாவது ஜல்லி, மணல், சிமெண்ட்லேருந்து ஆரம்பித்து கம்பியிலேருந்து ஆரம்பித்து, கம்பி கட்டுற கதையை அவங்க சொல்கிறாங்கன்னு வைங்க, அந்த கம்பி கூட இந்தியாவிலேருந்து தான் நம்ம ஆளுங்க இம்போர்ட் பண்ணுறானுங்க. அது மட்டும் இல்லாமல் மருந்துகள், உணவுப் பொருட்கள், அரிசி, வெங்காயம், பருப்பு, உருளைக்கிழங்கு, காய்கறிகள்னு கிட்டத்தட்ட எல்லாமே இந்தியாவில் தான் போகிறது. ஏன் அவங்களுக்கு கஷ்டகாலம் வரும்போது இந்தியாவிலேருந்து தண்ணீரை கூட அவங்க கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. குடி தண்ணீரை தான் சொல்கிறேன். இது பத்தாதுன்னு அவங்களுக்கு உடைகள், எலக்ட்ரானிக் பொருட்கள், அவங்க நாட்டில் இருக்கிற மருத்துவமனைகளுக்கு தேவையான எக்விப்மெண்ட் முதற்கொண்டு எல்லாமே இந்தியாவில் தான் போகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் என்ன சொல்றாரு? அந்த நாட்டு மாலத்தீவு நாட்டு வர்த்தக அமைச்சர் முகமது சயீது என்ன சொல்றாரு? இந்தியா மாலத்தீவு கிட்ட கெஞ்சுதான், நீங்களும் நாமளும் FTA போட்டுக்கலாம், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு இந்தியா கெஞ்சுதான். இப்படி சொன்னார் பாருங்க. உண்மையிலேயே நமக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி தான் இந்தியா கிட்ட கெஞ்சி கூத்தாடி, ஏங்க கடனை கொஞ்சம் தள்ளுபடி பண்ணுங்க, அப்படி முடியலன்னா தள்ளியாவது வாங்கிக்கோங்க, கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுங்க, இறக்குமதிகளை அனுமதியுங்கள், எங்களுக்கு முன்பு போல நீங்கள் உணவுப் பொருட்களை எல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு அனுப்புங்கன்னா அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவில் கெஞ்சி கூத்தாடி பல சலுகைகளை வாங்கிட்டு போனார் மனுஷன். இது பத்தாதுன்னு இந்தியா வருடம் வழங்குகிற 50 மில்லியன் அமெரிக்கன் டாலரையும் நாங்கள் தரோன்னு வேற சொல்லி அனுப்பியிருக்கிறோம். இத்தனையும் நம்மிடம் யாசித்து வாங்கிட்டு போயிருக்கிற மாலத்தீவு அங்கே போய் இறங்கின உடனே அந்த வர்த்தக அமைச்சர் என்ன சொல்றாரு? இந்தியா மாலத்தீவிட கெஞ்சுதாமா, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு. நன்றிங்கிறது தொண்டைக்குழியில் இறங்குறது வரைக்கும் தான் அப்படின்னு நம்ம ஊர் பக்கம் சொல்லுவாங்க இல்லையா?
அதற்கு மிகப்பெரிய உதாரணமாக மாலத்தீவும் மாறி இருக்குது. இத்தனை நாட்களாக நம்ம இலங்கையை தான் சொல்லிட்டு இருந்தோம் இந்த பழமொழிக்கு, இப்பொழுது மாலத்தீவும் அப்படித்தான் இறங்கி இருக்குது. இந்த செய்தி இந்த மாதிரி அவங்க வர்த்தக அமைச்சர் இந்தியா வந்து FTA போட்டுக்கலாம், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டுக்கலான்னு கெஞ்சுது அப்படின்னு சொன்னார் பாருங்க. சொன்ன உடனே இந்தியா வெகுண்டு எழுந்திருக்குது. இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேரடியாகவே மாலத்தீவு கிட்ட இந்த மாதிரிலாம் நாங்கள் கேட்க கிடையாது, மாலத்தீவோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடணும்னு நாங்கள் எப்பயா கேட்டோம், எங்களுக்கு அந்த எண்ணமே கிடையாது, நாங்கள் அப்படி ஒரு கோரிக்கையே வைக்க கிடையாது அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு சம்மட்டி அடியை கொடுத்துருக்குது இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம். அதுலேயும் மாலத்தீவு அமைச்சர் சொன்னதை முழுமையாக நினைவு கூர்ந்து அதற்கு பிறகுதான் இந்தியா பதிலும் சொல்லியிருக்குது. மாலத்தீவு வர்த்தகத்துறை அமைச்சர் முகமது சயீத் மாலத்தீவுடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை, அதாவது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை மேற்கொள்வதற்கு இந்தியா தீவிர முயற்சி எடுத்து வருவதாகவும், அது தொடர்பாக இந்தியா தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தெரிவிச்சிருந்தாரு. மேலும் இந்தியாவுடைய இந்த கோரிக்கையை குறித்து தாங்க பரிசீலனை செய்து வர்றோம் அப்படின்னு வேற மனுஷன் அடிச்சு விட்டாரு. மாலத்தீவு அமைச்சருடைய இந்த பேச்சு ஆசிய நாடுகளை பயங்கரமா ஆச்சரியப்பட வச்சது. மிகப்பெரிய பொருளாதார நாடான இந்தியா, உலகிலேயே ஆக அதிக பொருளாதார வளர்ச்சியை கொண்டிருக்கிற இந்தியா எதற்காக துக்குனூண்டு நாடான மாலத்தீவு போன்ற மிகச்சிறிய நாடோடு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் செஞ்சு கொள்ள வேணும், அதற்கு எதற்கு இந்தியா அவங்ககிட்ட போய் கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு நிற்கணும் அப்படிங்கிற கேள்வி மிகப்பெரிய அளவில் எழுப்பப்பட்டது. இந்த நிலையில தான் இந்த விவகாரம் குறித்து இந்தியா காட்டமாக கருத்து தெரிவிச்சிருக்குது. இது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, மாலத்தீவோடு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மேற்கொள்வது குறித்தோ அல்லது வேறு எந்த விஷயம் குறித்தோ இந்தியா எந்த கோரிக்கையும் மாலத்தீவுக்கு வைக்கல, அதற்கான தேவையும் இந்தியாவுக்கு கிடையாது. ஒருவேளை மாலத்தீவுக்கு அப்படி ஒரு தேவை ஏற்பட்டு அது குறித்து அந்த நாடு எங்ககிட்ட வேண்டுகோள் விடுத்தா அந்த ஒப்பந்தம் பற்றி இந்தியா பரிசீலிக்கும் அப்படின்னு ரந்தீர் ஜெய்ஸ்வால் சொன்னாரு. ராஜதந்திர உலகத்துல பொதுவாக ரொம்பவுமே நாசூக்காக தான் பேசுவாங்க நண்பர்களே. ஆனால் இந்த விவகாரத்துல இந்தியா வெட்டொன்னு துண்டு ரெண்டுன்னு பட்டுன்னு போட்டு மாலத்தீவை அரைஞ்சிருக்குது. மாலத்தீவுடைய வர்த்தக அமைச்சரை கன்னத்தில் அரைந்ததற்கு இது சமம் அப்படின்னு பல ராஜதந்திர வல்லுநர்கள் சொல்றாங்க. இந்தியா வந்து மாலத்தீவுக்கு இவ்வளவு பெரிய அடியை கொடுத்ததற்கு காரணம் மாலத்தீவு ஏற்கனவே இந்தியாவை பகைத்து கொண்டிருப்பது தான். இதே வந்து ஒரு நட்பு நாடு சொல்லியிருந்தா கூட இந்த அளவுக்கு இந்தியா காட்டமாக ரியாக்ட் பண்ணியிருக்காது அப்படின்னு பலரும் சொல்றாங்க. அது மட்டுமல்ல, தெளிவாக நாம் அவர் சொன்னதை படித்தோம்னா நமக்கு புரியும். இந்தியா வந்து மாலத்தீவோட இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மட்டுமில்ல, வேற எந்த விதமான கோரிக்கையும் நாங்கள் வைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா எங்களை கேளுங்க, முடிஞ்சா நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீசெண்டாக அப்படி பலார்னு கன்னத்திலையும் ஒன்று விட்டுவிட்டு டீசெண்டாக ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிருக்குது இந்தியா. இந்த விஷயம் இப்பொழுது மாலத்தீவு ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் விவாத பொருளாக மாறி இருக்குது. இந்தியாவை ஏன் மாலத்தீவு அமைச்சர்கள், மாலத்தீவு அரசாங்கம் மீண்டும் மீண்டும் தேவையில்லாமல் இப்படி சீண்டிக்கிட்டு வருது? ஒரு நல்ல நட்பு நாடு இப்படி பகையாளியாக மாற்றி இருக்குதே மாலத்தீவு அரசு அப்படின்னு மாலத்தீவு மக்கள் சமூக ஊடகங்களில் தங்களுடைய ஆதங்கத்தை கொட்டி வர்றாங்க. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.